ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பரான அப்டேட்டுங்க. லோகேஷ் கனகராஜோடைய இந்த பேட்டி காட்டுத்தீ போல பரவினு இருக்குது. அதில் அவர் தெளிவாக சொன்ன ஒரு விஷயம் நம்ம ஏற்கனவே பேசினது தான், போன வீடியோவில் நம்ம பேசியிருந்தோம். கதையை பற்றி அவர் சொல்லிட்டார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லாக அந்த ட்ராமா, அந்த கேரக்டருடைய அந்த ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்தீங்கன்னா வெளியே வர ஆரம்பிக்கும். இன்ட்ரோல் பிளாக்கு கிட்ட ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்சி இருக்கும். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ரஜினி சாரோட படமாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்ட்டு. ரஜினி சார் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்காத ஒரு அவதாரில் பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டார். ஸோ கிட்டத்தட்ட ஒரு டெவில் மோடில் இருப்பார்ன்றது அவர் சொல்லிட்டார். இன்னும் சொல்ல போனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து தளபதி, செகண்ட் ஹாஃப் பாஷா, இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த படம் 1000 கோடி அடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கும்போது அது எனக்கு தெரியாதுங்க, ஆனால் ரசிகர் கொடுக்குற அந்த 150 ரூபாய்க்கு ஒர்த்தாக இருக்கும், 1000 கோடி அடித்தாக்கா எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்றத மனுஷன் தன்னடக்கத்தோடு அழகாக சொல்லியிருக்கார். அதுலேயும் குறிப்பாக அந்த கூலி பவர் ஹவுஸ் அந்த வீடியோ சாங் வந்து பாருங்க, 100 நாள் 100 days to go அந்த வீடியோ வந்து பார்த்தீங்களா, அதில் எல்லாருடைய பேக் ஷாட்ஸும் காட்டுவாங்க, அந்த தலையை காட்டுவாங்க பின்னாடிலேருந்து. அதை பார்த்தே நம்ம மிரண்டு போனோம். ஆனால் அதுக்கு லோகேஷ் அதுக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா, அது எல்லாமே என்ஜி ஷாட்ஸுங்க, அதாவது நாட் குட் ஷாட்ஸ், நல்லா இல்லாத ஷாட்ஸ். அதை தூக்கி தான் அவர் அந்த ஒரு வீடியோவை போட்டிருக்காரு. அதுக்கே நம்ம ஃபயர் விட்டுருக்கோம். அப்போ படத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா இருக்கிற ஷாட்ஸ்லாம் வேறு லெவலில் சம்பவம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த படத்தோட கேமரா அவ்வளோ அற்புதமான ஒரு கேமரா. ஐமேக்ஸ் வெர்ஷன்லேயே வந்து அந்த கேமரா யூஸ் பண்ணி படத்தை வந்து அவங்க ஷூட் பண்ணியிருக்காங்கன்னா தரமாக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். அது நம்ம ட்ரெய்லரில் கண் கூட நம்ம பார்க்க முடியும். வெயிட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. வேறு லெவலில் சம்பவம் கண்டிப்பாக இருக்க போகுதுன்னு தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஐமேக்ஸ் வெர்ஷனில் படம் வருது, அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் அது எந்த அளவுக்கு அதிக நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன்ஸில் வருதா இல்லையான்றதை நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக காம்படிஷன் இருக்கும். அதே போல் ட்ரெய்லரு கண்டிப்பாக வருது. ஆடியோ லான்ச் நடக்க போகுது. துபாய் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. மேபி மலேசியா கூட போகலாம். ஆனால் ரசிகர் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, இது நாங்கள் வந்து நேரில் வந்து கொண்டாடணும், சென்னையில் நடத்தினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறாங்க ரசிகர்லாம். சன் பிக்சர்ஸ் இதுக்கப்புறம் அவங்க தான் முடிவு பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ்.